வெல்கம் டு லக்ஸா சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு 3 கிலோ சிக்கன்ல தவா ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தான் ஒரு 3 கிலோ சிக்கன் நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க எலும்போட போடுங்க, அதுவும் நல்லா இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு ஒரு 250 ml தயிர் ஊற்றிக்கலாம். மூணு ஸ்பூன் வினிகர் போட்டுக்கலாம். நீங்க வினிகர் போட்டீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கும், அதுக்காக தான் வினிகர் போடுறேன். நீங்க வினிகர் வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஒரு 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி 4 ஸ்பூன் நான் கொஞ்சம் அரைகுறையாக தான் பொடிச்சிருக்கேன். இந்த பிறகு இந்த மாதிரி அரைகுறையாக பொடிச்சு வச்சிருக்கேன். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கரம் மசாலா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துடலாம். ஒரு 8 ஸ்பூன் மிளகாத்தூள். நான் காஷ்மீர் சில்லியும் அதுவும் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன். நீங்க வெறும் மிளகாத்தூள்ல கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு 6 ஸ்பூன் தனியா பவுடர். இப்போ நம்ம இது கூட 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மட்டன் மசாலா. மட்டன் மசாலா போட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் நல்லா டிஃபரெண்டா இருக்கும், அதனால தான் போட்டிருக்கேன். நீங்க செஞ்சு பாருங்க. இப்போ 2 ஸ்பூன் சீரகத்தூள். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பசஞ்சுக்கோங்க, அப்பதான் மசாலா எல்லாத்தையும் ஈவனா ஒட்டும். நமக்கு அந்த தயிரோட தண்ணியே போதும். இப்ப நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப நம்ம இது குறைஞ்சது ஒரு 8 மணி நேரமாவது ஊற வைக்கணும். நீங்க அடுத்த நாள் ஃப்ரை பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதை நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். நான் நாளைக்கு தான் வறுக்க போறேன், இன்னைக்கு போட்டு வச்சுட்டேன். நம்ம நாளைக்கு வறுக்கும் போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சிக்கன் பீஸ் எல்லாம் வறுத்துடலாம். பெரிய பீஸ் எல்லாம் முதல்ல போட்டுருங்க. நிறைய பீஸ் இருக்குனால நம்ம பெரிய பீஸ் எல்லாம் மண்ணை போட்டு வறுத்து அப்புறம் சின்ன பீஸை போட்டு வறுத்தோம். கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு மாற்றி மாற்றி போட்டு வறுத்துடலாம். எப்படி கிட்ட ஒரு 15 நிமிஷம் ஆகும். மாற்றி போட்டும்போது வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இதை கொஞ்சம் மாற்றி போட்டுக்கலாம். ஒரு 3-4 நிமிஷத்துக்கு ஒரு கொஞ்சம் மாற்றி மாற்றி போட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். நல்லா பார்த்துட்டு வெந்துட்டான்னு பார்த்துட்டு அப்புறமா தான் எடுக்கணும். இப்போ நான் மாற்றி போட்டிருக்கேன். நம்ம அடுத்து கொஞ்சம் 2 பேரும் மாற்றி போட்டுருக்கேன். இப்போ நம்ம சிக்கன்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு ஆயிலுமே ஆகாது, ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். தவா ஃப்ரை ரொம்ப சூப்பராக இருக்கும். பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.